உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, நான் இங்க இருக்கிறதுக்கு அர்த்தம் இருக்கா? இல்ல நான் தேவையில்லாம இங்க இருக்கேனா? நாம எல்லாருமே இங்க அர்த்தமில்லாத பொறுப்பு தான். அதை அர்த்தமாக்கி தர்றது அந்த ஆண்டவனோட வேலை. அது சரியா? ஆனா நான் ஏன் இப்படி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதனாலதான் கேக்குறேன். கத்தி எடுத்து எங்க வெட்டினாலும் ரத்தம் வரும், எங்க குத்தினாலும் வலிக்கும். ஆனா கழுத்தை வெட்டினா ரத்தம் வரும், ஆனா வலி தெரியாது. ஏன்னா உயிர் போகும்போது வலி பெருசா இருக்கும், ஆனா உயிரே போனா வலி சிறுசாயிரும். நம்ம கிட்ட இருந்து போறது வெறும் ரத்தமா இல்ல உயிராங்கிறது நாம தான் முடிவு பண்ணணும். அந்த வாய்ப்பை ஆண்டவன் எல்லாருக்குமே கொடுப்பான். அதெல்லாம் சரிதான்யா. ஆனா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை ஏன் சீக்கிரமா நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு அந்த ஆண்டவன் அழகு பாக்குறான்? அவன் என்ன அவ்வளவு மோசமானவனா? படைச்சவனுக்கு இல்லாத உரிமை வேற எவனுக்கு இருக்கு? அவன் நம்மளை வேதனைப்படுத்துவான், கஷ்டப்படுத்துவான், சங்கடப்படுத்துவான். ஆனா என்னைக்கும் கைவிட மாட்டான். மனுஷங்க தான் நம்புறவங்களை ஏமாத்தி அவங்களுக்கு துரோகம் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தி அழகு பார்ப்பான். இக்கட்டான நேரத்துல கையும் விட்டுருவான். ஆனா ஐயா, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது காரணம் இல்லாம நடக்கிறது இல்ல. இங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. எது நடக்கணும் எது நடக்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நீயோ நானோ இல்ல, எல்லாம் மேல இருக்கிறவன் தான். மேல இருக்கிறவனுக்கு நீயும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான், உன் பொண்டாட்டி பிள்ளைங்களும் ஒண்ணுதான். ஐயா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலங்க. தமிழ் எங்கடி? ஒருவேளை கிளம்பி போயிருப்பாராமா? தெரியலையே. ஏன் சிரிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவன் சிரிக்க சொல்றான், நான் சிரிக்கிறேன். மேடம் தான் கால் பண்றாங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல. பேசு. இவரை பத்தி கேட்டா என்ன சொல்றது? உண்மையை சொல்றா, அதான் நல்லது. கழுகு அலைஞ்சா காட்டுக்கு நல்லது இல்ல, பருந்து அலைஞ்சா வீட்டுக்கு நல்லது இல்ல, மனசு அலைஞ்சா வாழ்க்கைக்கே நல்லது இல்ல. ஹலோ மேடம். போன் எடுக்க இவ்ளோ நேரமா? சாரி மேடம், கோயிலுக்குள்ள இருந்தோம். இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆதிக்கு வேலை இன்னும் முடியலையா என்ன? அதெல்லாம் எப்பவே முடிஞ்சு மேடம். திதி கொடுத்துட்டாரு, விளக்கம் போட்டுட்டாரு, அன்னதானம் கொடுக்க சொன்னாங்க, அதையும் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன, கிளம்பி வர வேண்டியதானே? இல்ல மேடம், சாமியார் ஒருத்தர் ஆதி சார ஈவினிங் வரைக்கும் கோயிலே இருக்க சொல்லியிருக்காரு. ஈவினிங் வரைக்குமா? எதுக்கு தெரியல மேடம். ஆதி சாருக்கு மனசுல ஏதோ குழப்பமோ கேள்வியும் இருக்கான். அது சரியாகணும்னா ஈவினிங் வரைக்கும் அவர் இங்க இருக்கணுமா? அப்படி அவர் இருந்தா அவர் மனசுல இருக்கிற குழப்பம் சரியாயிடுமா? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுதான் நடந்திருக்கு. சரி, ஆதி யாரையாவது மீட் பண்ணி பேசினானா இல்ல அவனை யாராவது மீட் பண்ணி பேசினாங்களா? ஆதி சார் யார்கிட்டயும் பேசல மேடம். ஆனா அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இவர் அவர்கிட்ட பேசும்போது
அவர் எங்களை அடிக்க வந்தாரு. ஆதி சார் அவரை அடிச்சிட்டாரு. ஸ்கூல் ஃப்ரெண்டா? ஆமா மேடம். அவன் ஒருத்த மட்டும் தான் பார்த்து பேசினான். அதுவும் பிரச்சனை முடிஞ்சு போச்சு மேடம். சரி, நீ ஒன்று பண்ணு. நீ அந்த கோயில் லொகேஷன் எனக்கு அனுப்பு. நான் உடனே அங்க கிளம்பி வரேன். இதுக்கு மேல ஆதி அங்க இருக்கிறது யாருக்கும் நல்லது இல்ல. ஓகே மேடம். தேடு தேடு, நல்லா தேடு. ஐயா, நான் தேடி வந்தது எனக்கு இன்னும் கிடைக்கல. என் புருஷன் இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு. ஆனா என்னால அவரை பார்க்க முடியல. கிடைச்சது தொலைச்சா தேடும் போது கிடைக்காது. ஒரு கூட்டுக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி பாத்துக்க வேண்டியத பறக்க விட்டுட்டு இப்ப வந்து கேட்டா எப்படிமா கிடைக்கும்? இந்த தப்புக்கு தண்டனை கொடுத்து பழகல. தப்பு செஞ்சா பதிலுக்கு தப்பு செஞ்சே சரி பண்ண பாக்குறீங்க. அப்போ என் புருஷன் இதுக்கு கிடைக்கவே மாட்டாரா? விதி உன் கூட விளையாடல தாயி. நீ உன் புருஷனும் தான் விதி கூட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. பாவம், இந்த சின்ன உசுறு பரிதவிக்க முடியாம நிக்குது. பாசத்துக்கு ஏங்குது. உன் காலு இந்த கோயிலை விட்டு வெளியே வந்த உடனே அவ வெளியில போயிட்டானே. போ, போய் விதி காட்டுற வழியில வாழு. உனக்குன்னு வந்து சேர வேண்டியது உன்கிட்ட கண்டிப்பா வரும். ஆனா அது உன் கையில இல்ல, மேல இருக்கிறவன் கையில இருக்கு. அவன் பாவம் போக அவன் உன்கிட்ட வந்தாகணும். வருவான், காலம் கடந்து வருவான். நீயே கதின்னு வருவான். நீதான் மன்னிப்புன்னு வந்து நிப்பான். அப்போ உன்னை நடத்துறது நீ இல்ல, உன் விதி. அதுபடிதான் எல்லாம் நடக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.